அவரு அன்பு வச்சுட்டாரு. அந்த அன்பு நிமித்தம் என்ன பண்ணிருக்காரு? நம்மளை பாதுகாத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, தாழ்வு இழுவனை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே அப்பாவும் குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே. ஆனால் எங்கள் தேவனை நிறைவுள்ளவரும் எங்கள் மேல் வைத்த அன்பில் மாறாதவருமாய் இருக்கிறவரே சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஆண்டவரே அப்பா அறிந்தே தாழ்த்துகிறேன். என் வந்த ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா. இதோ ஆண்டவர் வானத்திலிருந்து மழை பொழிந்து ஆண்டவரே அது ஆண்டவர் பூமியை நனைத்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற வரைக்கும் என்னிடத்தில் திரும்பாத என்று சொன்னீரப்பா. என் வார்த்தை அப்படியே ஆகும் என்று சொன்னீரப்பா. நான் அனுப்புகிற காரியத்தை செய்து முடித்து அது திரும்பும் என்று சொன்னீரப்பா. இன்றையும் உடைய வார்த்தை ஆண்டவரை வந்த ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறப்பா. தாடியை தாழ்வுகிறேன். கர்த்தர் ஆவியானவர் முழுமையாக செய்கிறாரப்பா. நீர் வந்த ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார்கள். நீர் ஆண்டவரே உடைய நாமத்தின் மகிமையை எடுத்துக் கொள்ளலாம். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசுகிறார்கள். எல்லாம் உடைய இயேசு நாமத்தை செபிக்கிறோம். ஆமே ஆமே ஆமே. ஒரு காரியத்தை நான் உங்களால கேட்கிறேன் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி. இப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன பண்றோம்? கூப்பிடுறோம். கூப்பிட்டு நம்மளுக்கு பதில் கிடைக்கலன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்? நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்களுக்காக என்ன பண்றோம்? ஒரு சில காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்ம அவன்கிட்ட நோக்கி கெஞ்சிரோம், மன்றாடுறோம், கூப்பிடுறோம். கூப்பிட்டு நம்மளுக்கு பதில் கிடைக்கல. நம்ம காரியத்துல நம்மளுக்கு என்ன உண்டல? விடுதலை உண்டாகல, இல்ல சுகம் உண்டாகல, இல்ல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல. கிடைக்காத போது நமக்கு என்ன உண்டாகுது? உங்களுக்கு இல்ல, நம்ம சாதாரணமா பேசுவோம். அதாவது ஆவிக்குரிய ரீதியா பேசவனா சாதாரணமா பேசுவோம். ஒருத்தரோட போய் நீங்க அடிக்கடிக்கு ஒரு உதவி கேக்குறீங்க, கேட்டு அவங்க உங்களுக்கு உதவி செய்யல, அப்ப அவங்க மேல உங்களுக்கு என்ன வரும்? அப்ப ஆண்டவர் மேல என்ன வருது? கோபம் வருது. ஏன் ஆண்டவரு? அதாவது உலகத்துல இருக்கிறவங்க சொன்னா என்ன சொல்லுவாங்க? கண்ணே இல்லையா உனக்கு? காதே கேட்கலையா உனக்கு? நான் இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்? கூப்பிடுறேன்னு இவ்வளவு நேரம் வந்து நான் என்ன பண்றேன்? கெஞ்சிருந்தேன். உனக்கு கண்ணே இல்லையா? என்னை பார்க்க மாட்டியா? உனக்கு காதே இல்லையா? என் கூப்பிடுறத கேட்க மாட்டியா? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவரு அவரு என்ன சொல்றாரு? கண்ணை உண்டாக்கின நானே காணாத இருப்பேனோ, செடியை உண்டாக்கின நானே கேளாது இருப்பேனோ அப்படின்றார். அப்ப நம்முடைய தேவன் யாரு? அவர் ஜபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன? ஒரு பேரு, அவர் ஜபத்தை கேட்கிறவர். ஜபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்காம இருக்கவே மாட்டார். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். இதனால ஒரு சிலர் அப்படியா ஜபம் பண்ணி நம்முடைய ஜபங்கள் ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமே நம்ம ஒரு சில நாடுகள்ல ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ணும்போது நம்ம ஜபம் என்ன பண்ணாது? பதில் வராது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவரே மறந்துட்டாரு, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டாரு. அவ்வளவு ஆண்டவருக்கு நமக்கு என்ன இல்ல, உறவு இல்ல, நம்ம ஆண்டவர் மறந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றோம்? நினைச்சுக்கிறோம். ஆனா அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை என்ன பண்றது இல்ல, மறக்கிறது இல்லை. நம்ம தான் என்ன பண்றோம்? ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கோ நம்ம கேட்கிற காரியத்துக்கோ நம்மளுக்கு விடுதலை ஜெயம் வரலன்னா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரலன்னா கர்த்தர் என்ன மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 115:12 வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்ன என்ன பண்ணிக்கிறேன்? நினைச்சிருக்கிறேன்பா, நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
அதனால நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, கலங்காத. என் ஜபம் கேட்கப்படல, என் கூப்பிடுறதுக்கு பதில் வரல, நீ என்ன பண்ணாத, மனசளித்து போகாத, மனசஞ்சலப்படாத. நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், அதனால உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இந்த நாள்ல வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த பூமியில என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்ம இந்த பூமியில கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்படியே வாழ்ந்து அப்படியே போய் மறுத்து போறதுக்காக இல்ல. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்பது எப்படி தெரியும்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து எல்லாரும் மத்தியில நம்மளை உயர்த்தி வைக்கும் போது கர்த்தர் இவரை ஆசீர்வதித்திருக்கார், கர்த்தர் மெய்யாகவே இவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அப்ப அவர் நாம மகிமைப்படுத்த இடத்துக்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு என்னவா, பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதுல ரெண்டு காரியம் சொல்றாரு. யார் யார் ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பாரா. அதுக்கப்புறமா ஆரோனுடைய குடும்பத்தார் ஆசீர்வதிப்பாரா. இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆரோன் குடும்பத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான், ஆனா பிரித்து சொல்றாரு. அதுல நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதித்து ஆரோன் குடும்பத்தாரே என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப இஸ்ரவேல் என்னன்னா தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கும்படியா தெரிந்து கொண்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு, சபையில இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் ஆராதிக்க இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தி இவர்கள் என்ன பண்ணுவாங்க, என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்ன கர்த்தர். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தார். அப்ப ஆரோன் குடும்பத்தார் யாரு? ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவன் தானா ஏற்படுகிறது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப ஊழியக்காரருடைய குடும்பம், கர்த்தர் ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய குடும்பம். கர்த்தர் ஒரு சபையை ஆசீர்வதிக்கும் போது ஊழியக்காரர் மட்டும் ஆசீர்வதித்து ஜனங்க வறுமையில தரித்திரத்தில் இருந்தாலும் அது கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லை. அதே போல ஜனங்களெல்லாம் ஆசீர்வதித்துட்டு ஊழியக்காரன் வறுமை தரித்திரத்தில் இருந்தா அதுவும் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் ஏன்னா ஆசீர்வதிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப உங்களை ஆசீர்வதிக்கிறது யாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா யார் அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, ஊழியக்காரன் மூலமா ஊழியக்காரன் வழியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அப்போ ஊழியக்காரனே ஆசீர்வதிப்பாரு, சபையில இருக்கிற ஜனங்களே என்ன பண்ணுவாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில நம்மளை ஆசீர்வதிக்கு கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், மனம் சலித்து போறோம். வேதத்துல எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏன்னா நானே வாசித்துங்களா இல்லையா? ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப இந்த ஜனத்தை என்ன பண்ணாரா, அவருக்குன்னு ஏற்படுத்தினாரு. அவரு துதியை சொல்லும்படியா நம்ம என்ன பண்ணிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவருடைய பதில் வரலனா, இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற காரியத்துல நம்மளுக்கு நன்மை நடக்கலைன்னா, நமக்கு சுகம் கிடைக்கலனா, ஆண்டவர் என்ன மறந்துட்டார் பழகுது, ஆண்டவர் என்ன கைவிட்டார் பழகுது. என்ன பண்றோமா, அடுத்த வசனம் வாசிப்போம். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே என்னை குறித்து என்ன பண்ற, மன சலித்து போனாய். கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு நன்மை கூப்பிட்ட உடனே கிடைக்கல, உடனே மன சலிப்பு வந்துச்சு. ஒரு சில காரியங்கள்ல நம்ம விருப்பத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சுய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணா சுய விருப்பத்தை நிறைவேற்ற ஜெபம் பண்ணா ஆண்டவர் உடனே அதை என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. ஏன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுடைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல என்ன பண்ணாங்க, எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க இந்த மண்ணாலேயே புசிக்கிறது, நாங்க என்ன பண்ண எகிப்துல மச்சங்களையும்
புசித்து என்ன பண்ணா திருப்தியா இருந்தாங்க. இங்க வனாந்தரத்துல எங்களுக்கு என்ன கிடைக்குது? மண்ணாதான் கிடைக்குது. இதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு என்ன வச்சு சலித்து போச்சு, வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காடை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. காடை வனாந்தரத்துல அவங்க இருந்த பாளையம் முழுவதுமா என்ன பண்ணுச்சு? நிரம்பிடுச்சு. அவங்க புசித்தாங்க. புசித்து அந்த புசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வந்துச்சு? தேவனுடைய கோபம் வந்துச்சு. ஏன்னா அவங்க விசுவாசம் இல்லாம கேட்டபடினால், அவங்க முறுமுறுத்து ஆண்டவர் அடிக்கடிக்கு சோதித்ததினால், ஆண்டவர் மேல முறுமுறுத்ததினால் ஆண்டவருடைய கோபம் அவங்க மேல வந்துருச்சு. கோபம் வந்ததுனால அவங்க வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம கேட்ட உடனே ஒரு சில காரியத்தை ஆண்டவர் ஏன் கொடுக்க மாட்டாரு? ஒரு சில ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்க மாட்டாரு? ஒரு சில சுகத்தை ஏன் கொடுக்க மாட்டாருன்னா, நம்ம சுய இச்சையின்படி கேட்கறதுனால கொடுக்க மாட்டாரு. நம்ம ஒரு சில காரியங்களை மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் போது, அதை உணராமே நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாரு? பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நம்மளும் என்ன பண்ணோம்? பரிசுத்தமா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? தேவனை கேட்கிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பெற்றுக்கொண்டா அது எப்படி ஆயிடும்? நம்மளுக்கு சாபமா மாறிடும். ரெண்டாவது தேவ கோபம் நம்ம மேல வந்துடும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இப்ப நம்ம கூட என்ன பண்றோம்? ஒரு சில நேரங்கள்ல பிள்ளைகள் நம்மளை கெஞ்சி கேட்கும் போது ஒரு சில காரியத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். ஒண்ணு இல்ல, ஒரு பிள்ளைக்கு கோல்டு வரணும்னு தெரியும். நம்மளுக்கு கோல்டு வரணும்னு தெரிஞ்சா அந்த பிள்ளைக்கு நம்ம அடிக்கடி ஐஸ்கிரீமோ ஜூஸையோ வாங்கி கொடுத்தான்னா அவன் கோல்டா கொடுப்போமானப்பா? கொடுக்க மாட்டோம். ஆனா பிள்ளைகள் ரொம்ப கெஞ்சுது, நம்மளை தொல்லை பண்ணுது, நம்மளால தாங்க முடியல, எல்லாரும் எதுவும் நம்மள கீழே உண்டு அழுது பொருளுது, என்ன பண்ணுது? நம்மளை வெக்கப்படுத்துது. ஒரு சிலர் தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களுக்கு தொல்லை தாங்க முடியாம எல்லாருக்கும் முன்னாடியா சரி கொடுத்துடலான்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு பாதிப்பாயிடும். அந்த பிள்ளை என்ன பண்ணும்? பலவீனப்பட்டோம். பலவீனப்பட்ட அப்புறமா நம்ம தான் என்ன பண்ணுவோம்? வேதனைப்படுவோம். அப்போ நம்முடைய பரம தகப்பன், அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனுஷர்களே, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என்னத்தை கொடுப்பாரா? நன்மையானதை கொடுக்க அவருக்கு பிரியமா இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க? ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க சந்தேகப்படாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தரை குறித்து நம்மளுக்குள்ள என்ன வந்துச்சா? மன சலிப்பு வந்துச்சா? இன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் இல்லையா நம்ம பூமியில இருக்க முடியாதுங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நமக்கு வயசு இருக்குது, நமக்கு பலன் இருக்குது, அதனால நம்ம என்ன பண்றோம்? பூமியில உயிரோடு கூட இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் அறிவார். நம்ம மேல அவர் வைத்த அன்பின் நிமித்தம் நம்ம என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரு. ஏன்னா உலகத்துல இருக்கிறவங்க எப்படி வாழ்றாங்க அது நமக்கு தெரியாது. இந்த ஆண்டவருக்குள்ள வாழ்றவங்கள ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் தான் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு எதிராளி யாரு? பிசாசு, சாத்தான் என்ன பண்றான்? எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வலை தேடி சுத்தி தெரிகிறான். அப்ப அவனுடைய வலையில நம்ம மாட்டாதபடிக்கு, அவனுடைய வாய்ப்புல நம்ம அகப்படாதபடிக்கு நம்மளை அனுதினமும் அவர் தாங்க பாதுகாக்கிறாரு. அவர் தான் நம்மளை நடத்துறாரு. ஏன் சொல்றேன்னா, நம்ம இதை அறிய முடியாது. ஒரு சில நேரத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அறிய மாட்டோம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சாட்சியா சொல்றேன். நான் போய்கொண்டிருக்க சபையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாரும் எழுந்து என்ன பண்றாங்க? சாட்சி சொல்றாங்க. ஆண்டவர் எனக்கு புது வண்டி கொடுத்தார், பைக் கொடுத்தார், இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தது, இந்த கடன் அடைக்க இவ்வளவு பணம் வந்தது, பணம் கொடுத்தாரு, நாங்க வீடு கட்டணும், எங்க வீட்டுல இது மாதிரி கல்யாணம் நடந்தது, இந்த மாதிரிலாம் ஒரு சில காரியங்கள் என்ன பண்றாங்க? சாட்சி சொல்றாங்க. சொல்லும் போது நான் தான் முன்னாடி உட்காந்துக்குவேன். சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணுவேன்? நானு ஆலயத்துல போனா முன்னாடி போய் தரையில பாயில உட்காந்துக்குவேன். நான் உட்காந்துட்டு இருக்கும் போது நான் நினைக்கிறேன், ஆண்டவரே எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? சாட்சி சொல்றாங்க, எனக்கு இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு. நானே இப்ப என்ன பண்றேன்? கஷ்டப்பட்டு நிற்கிறேன். நான் போய் என்ன கொடுத்தாருன்னு சொல்லுது ஆண்டவரே. ஆண்டவரை நான் கேட்கிறேன். அங்க உட்காந்துன்னா என் இருதயத்துக்குள்ள ஆண்டவரை நான் கேட்கிறேன், நான் என்ன போய் சொல்ல ஆண்டவரே, நான் என்ன சொல்றது இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உயிரோடு கூட நான் வைத்திருக்கிறத என்னுடைய இது தானே, போய் சொல்லு, ஆண்டவர் என்ன உயிரோடு கூட வச்சிருக்க சொல்லு. நீ இருதயத்துக்குள்ள ஒரு ஏவுதல் வருது,
நான் என்ன பண்றேன், என்னுடைய மாம்சத்துல விஷயத்துல அடக்கி கொண்டே உட்கார்ந்துட்டேன். அந்த நாள்ல போய் நான் சாட்சிய சொல்ல, ஆறாவதெல்லாம் முடிஞ்சது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில திங்கக்கிழமை எழுந்து ரெடி ஆகி எங்க பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களையும் ஸ்கூல் கூட்டு போறதுக்காக பைக்ல கூட்டுன்னு போறேன். வீட்டுல இருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் போன உடனே ஒரு ரோட்ல வண்டி எதிரில வருது, காரு. அந்த காரை இன்னொரு காரு எப்போ ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது லெப்ட்ல இப்படி கார் வருதுன்னா இந்த சைடு ரைட் சைடு தான் வாங்கி போவேன். அவன பண்ண லெப்ட் சைடுல ஓவர்டேக் பண்ணி பயங்கர பாஸ்டா வரான் அவருக்கு இன்னொரு காருக்கார. நானே லெப்ட்ல ஓரமா போயிடுறேன். என்னை ஒரு நிமிஷம் வந்தா இடிச்சு எங்களை தள்ளுவோம் முடியும், அப்படி வேகத்துல வரான். நான் என்ன பண்ணேன், லெப்ட்ல ஓரம் கட்டினேன் பைக்கை. லெப்ட்ல ஓரம் கட்டினா மறுபடியும் அவன் அதிகமா லெப்ட் எடுத்து அந்த ஓரத்துல போய் நின்றுட்டு தலையை ஆட்டுறான், சாரின்றான். நான் நிக்க கூட இல்லை. நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே உங்களுக்கு சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே நீ போற. அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே, அப்போ உடனே அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே என் மனசுல தோணுச்சு, ஆண்டவர் சொன்னார்ல ஒவ்வொரு நாளும் நான் தான் உன்னை உயிரோடு கூட பாதுகாத்து வச்சிருக்கிறேன்னு. இப்ப அது என்ன பண்றாரு, நம்மளுக்கு சொன்னாரு, நம்ம கேட்கல, பாருன்னு நம்மளுக்கு என்ன பண்றாரு, காண்பிக்கிறாரு அப்படின்னு என் மனசுக்குள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கடந்து போயிட்டு ஆண்டவரை துதிக்கும் போது நன்றி சொல்லிட்டு ஆண்டவராண்ட ஜெபம் பண்ணி நான் முடித்தேன். ஏன் சொல்றேன்னா, அந்த மறாவது வாரம் முதல் ஆளா போய் எழுந்து நின்று சபையில நட பண்ண சாட்சி சொன்னேன். ஆண்டவரே போன வாரம் எல்லாரும் வந்து சாட்சி சொல்றீங்க, சொல்லும் போது நான் இது மாதிரி நினைச்ச மாதிரி எனக்கு உள்ள இருந்ததுல ஒரு ஏவுதல் வந்தது. என்னை அடக்கி கொண்டு நான் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, மறாவது நாள் இது மாதிரி காண்பித்தாரு. ஒரே ஒரு நிமிஷம் தான் எங்களை அந்த காருக்கார இடிச்சுதான் எங்க பிள்ளைங்க எங்க போய் சிதறி விழுந்திருப்பாங்களே, நான் எங்க போய் விழுந்திருப்பேன் எனக்கு தெரியாது. கர்த்தர் அந்த இடத்துல பாதுகாத்து கண்ணின் மணியை போல எங்களை காத்து என்ன பண்ணிட்டாரு, பத்திரமாய் கொண்டு வந்தார். அந்த தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை என்ன பண்றாரு, பாதுகாத்து உயிரோடு வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனை நான் பலத்தினாலேயோ என்னுடைய வயசுனாலேயோ நான் உயிரோடு கூட இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வாலிபனுக்கும் மரணம் வரும், வயதானவனுக்கும் மரணம் வரும், பலவானுக்கும் மரணம் வரும், எளியவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் என்ன வரும், மரணம் வரும். அப்போ அந்த மரணத்துக்கு தப்பி வைத்து நம்மளை காத்த தேவன் இந்த உலகத்துல வாழறதுக்கு உண்டான காரியத்தை நம்ம பொறுப்பார கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய குமாரன் என்று பாராமல், ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இந்த பூமியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில நமக்காக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு மரணத்துக்கு. அப்ப மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவன், பிதாவாகிய தேவன் மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுக்காது இருப்பாரா, கொடுப்பார். ஆனா கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அற்றவர்களால், நம்ம கூப்பிடும் போது மனசளித்து போனவர்களால், இந்த ஐயா சொன்னாரு, எல்லாருக்குள்ள பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வந்து ஜெபிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நம்ம ஏன் ஜெபிக்க முடியலன்னா, நமக்குள்ள மனசளிப்பு வந்துச்சு. நான் போய் கூப்பிட்டு பார்த்தேன், அவர் என்ன பண்ணல, எனக்கு பதில் கொடுக்கல. நான் கேட்டு பார்த்தேன், நான் கேட்டதை எனக்கு கொடுக்கல. அதனால அவர் என்ன மறந்துட்டாரு. என்ன மறந்தவரை நான் எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு மனசளிப்பு வந்துச்சு. மனசளிப்பே வந்துருச்சு. அந்த மனசளித்து போன உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கிறேம்மா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதா எனக்கு தெரியும். உலகத்துல இருக்கிறவங்க ஆசீர்வதிக்க ஆண்டவர் தெரியல. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு தெரியும். அப்ப உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு சொல்றாரு, நீ என்னால் என்ன பண்றது இல்ல, மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவர் நம்மளை மறந்து போகிற தேவன் இல்லை. நம்ம ஒன்னா தான் பண்ணுவோம், பிரச்சனை போராட்டம் பாடுகள் ஏதாவது உபத்திரம் வரும்போது மறந்துட்டு ஓடுவோம். அவர் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால் அவர் ஒருபோது நம்மளை மறப்பதில்லை. அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கர்த்தர் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவர் சபையை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருக்கிற நிலை இல்லை, இது உண்மை. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சபையை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சத்ருவானவன் என்ன பண்ணுவான், எதிராக கிரியை செய்வான். எதிராக என்ன பண்ணுவான், கிரியை செய்வான். நீ இதெல்லாம் செஞ்சிய, இப்படி எல்லாம் ஆண்டவரை தேடிய, இப்படி எல்லாம் போய் நீ கூப்பிட்டிய, உனக்கு பதில் வந்ததா, அவர் உன்னை விட்டாரு, அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ணிட்டாரு,
கைவிட்டாரு, உன்னை அவர் மறந்துட்டாரு, அதனால நீ என்ன பண்ண முடியாது, இன்வால்வ்மெண்ட் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லுவாங்க? சாத்தான் சொல்லுவான். அப்ப சாத்தான் சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செவிக்க கொடுக்க கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி சொல்லியிருக்க ஆசீர்வதிப்பண்றத? நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. நிச்சயமாகவே. அவர் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லிக்கிறாரு. வேதம் சொல்லு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா அவரு சொன்னா என்ன பண்ணிக்கிறாரு? சத்தியமான உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா நீ நம்ப மாட்ட, நீ அடிக்கடி என்ன பண்ணுவ? சோர்ந்து போயிடுவ, நீ அடிக்கடி மனசு சலித்து போயிடுவ. அப்படி தெரிந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உண்மையிலே ஒரு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வராதபடிக்கு, நம்ம பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு விசுவாசத்தை கொலைப்பா, விசுவாசத்தை கெடுப்பா. வேதத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு விரோதமா இன்னொரு ராஜா என்ன பண்றான்? யூதா ராஜாவுக்கு விரோதமா படையெடுத்து வந்துடுறான். படையெடுத்து வந்து தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறான், அங்க இருக்கிற தேவ ஜனங்களை தூசிக்கிறான், அவனுடைய தளபதி அமைச்சு. அப்ப என்ன பண்றான்? அப்ப கொஞ்சம் ஜனம் தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? கோட்டை மதிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? நீங்க எதை நம்பி இருக்கிறீங்க? யாரு உங்களை தப்பு வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை தப்பு வைப்பார் ஒருவரும் இல்ல. நீங்க அவன் சொல்றத என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்கன்றான். யாரு? ராஜா சொல்றத நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, சரண்டர் ஆயிடுங்கன்றான். அப்ப பிசாசு கூட அப்படிதான் சொல்லுவான். இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை, நான் இது மாதிரி நிறைய வார்த்தை கேட்டு இருக்கிறேன், உன்னை என்ன ஆசீர்வதிச்சார் ஆண்டவரே, நீ இருக்கிற வண்ணமா தானே இருக்கிற அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அதுக்கு நம்ம செவி கொடுக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் வானத்திலிருந்து மழையை பூமிக்கு அனுப்பி அது பூமியை நனைத்து பூமியில் உள்ள சகல வஸ்துக்களை என்ன பண்ணுமா, மழை பண்ணி அது ஆசீர்வாதமா மாறுமா. அப்ப அது வரைக்கும் அந்த மழை என்ன பண்ணாது, வானத்துக்கு திரும்பி போகாது. அதே போல என்னுடைய வார்த்தையை நான் அனுப்புகிற வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து அது கிரியை நடப்பித்து முடிக்கிற வரைக்கும் என்னிடத்துல என்ன பண்ணாது, திரும்பாது, விருதாவா திரும்பாது. அப்ப இந்த நாளில கர்த்தர் சொல்ற வார்த்தை, நிச்சயமாகவே நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கணும்னா ஒன்று, ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணா சரி பண்ண. முதல்ல ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டோடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம என்ன பண்ணா விசுவாசின. கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் அவர் உண்மையில வராருக்கான்னு நம்பணும். நான் கூட ஒரு நாள்ல என்ன பண்ண, விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வர்றதுன்னு கேட்கல. நான் ஆண்டவரே எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்குது, சோர்வா இருக்குது, எனக்கு முன்ன இருந்த மாதிரி உற்சாகமா இருக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, நீங்க என்னோட கூட இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு அவரு இந்த வார்த்தை என்ன பண்ற, எங்க வீட்டு மொட்டை மாடியில ஏறி நின்னுக்கின்னு சோத்தை புச்சின்னு கேட்டு கேட்டுக்கிறேன். இருட்டுல நின்னுக்கின்னு மொட்டை மாடியில சோத்தை புச்சின்னு, ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு சொல்லுங்க. என்னால முன்ன மாதிரி ஜபிக்க முடியல, துதிக்க முடியல, உற்சாகமா என்ன பண்ண முடியல, ஆராதிக்க முடியல. ஏன் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்களா இல்லையா ஆண்டவரே? ஒரே இதை புலம்பல். இது உண்மை, இது நான் சொல்றது பொய்யல்ல. நான் ஆசீர்வாதத்துக்காக கேட்கல, இன்னைக்கு இதுக்காக கேட்டேன். என்னோட கூட நீங்க இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ண, கொஞ்ச நேரம் இந்த வார்த்தை கேட்பேன். இப்படியே கேட்டு மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. நைட்டு 12 மணி ஆச்சு. 11 மணிக்கு போன மேல ஒரு அவர் இதே புலம்பலு முடிச்சுட்டு கீழே வந்தேன். வந்த உடனே ஆண்டவரே நீ வேதத்தை எடுத்து என்ன பண்ண, வாசிக்கணும், நீ இருதயத்தை ஏவினார். உடனே நான் என்ன பண்ணேன், வந்து வீட்டுக்குள்ள லைட்டை போட்டு 12 மணிக்கு எடுத்து வேதத்தை வாசிக்கிறேன். நான் ரெகுலரா வாசிக்கிறேன், வேத வசனத்தின்படி வேதத்தை வாசிக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் போது அந்த நாள்ல யோசுவா 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ரெகுலரா வாசிக்கிற வேலை, நான் தேடியெல்லாம் எடுத்து வாசிக்கல. அப்ப யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை என்னோடு கூட பேசினது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக என்ன பண்ணல, எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினதே நாவிக்குள்ள உணர்ந்தேன். உடனே முழங்கால் படித்தேன். மறுபடியும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நன்றி சொல்லி நான் கொஞ்ச நேரம் ஜெபித்துட்டு என்ன பண்ணிட்டேன், படுத்துட்டேன். படுத்த உடனே
காலையில எழும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா பொழுது வரைஞ்சு சூரியனா வரல, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி தான் லேட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு போன்ல ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்த அந்த சத்தத்தை கேட்டு நான் எழும்புறேன். எழுப்பின உடனே போனை எடுத்து ஆன் பண்ணி அந்த மெசேஜ பாக்குறேன். மெசேஜ பார்த்த உடனே கர்த்தர் எனக்கு நைட்டு என்ன வார்த்தை சொன்னாரோ, எந்த வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேசினாரோ, உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரோ, அதே வார்த்தையை ஒரு வாலிபன் மேரேஜ் ஆகல, அவன் சின்ன பையன், அதாவது டீனேஜ் வயசு உள்ள பையன், எங்க மச்சான் பையன், அவன் டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டான். அன்னைக்கு பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் காலையில். அதுவும் காலையில எழுந்த உடனே அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருக்கான். அந்த வார்த்தையை பார்த்த உடனே இன்னும் எனக்கு என்ன வந்து ஆண்டவர் நம்மளால பேசுறத மறுபடியும் என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. இந்த உடனே ஆண்டவருக்கு நான் என்ன பண்ண, போய் எழுந்து போய் முதலா கழிட்டு வந்து உடனே முழங்கால் படிச்சு, ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, சோதரித்து ஆண்டவரே நான் என்ன பண்ண மகிமை செலுத்தினேன். இன்றைக்கு இதை யார் சொல்றேன்னா, நீங்க நினைக்கலாம் என்னை கைவிட்டார் ஆண்டவரு, என் கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கேட்கல, என்னை மறந்துட்டாரு நினைச்சுக்கிறீங்களா? அவர் என்ன பண்ணல, ஒருபோதும் மறக்கிற தேவன் இல்லை. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன கர்த்தர் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நீ சிறியவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் அவர் ஒரு மனுஷனை நினைச்சிட்டாருன்னா அந்த மனுஷனை அவர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். ஒரு மனுஷனை அவர் நினைச்சிட்டாருன்னா அவர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். நிச்சயமாக நான் அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இந்த சபையை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க நீங்க காண்பீங்க. ஏன்னா அது சமீபமா இருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்ணணும், மனசலிக்காம அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இரவும் பகல என்னை நோக்கி கூப்பிடுற விஷயத்தை நான் நீதி செய்யாம இருக்கணும், நியாயம் செய்யாமல் இருக்கணும், சீக்கிரமா பண்ணல நியாயம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சீக்கிரமா என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பா. ஆசீர்வாதம் சமீபமா இருக்குது. அதை நீ எடுத்து போறதுக்கு முன்னாடி பிசாசு என்ன பண்றான், ஒரு செக் வைக்கிறான். அவ்வளவுதான், உன் ஜபம் கேட்கப்படல, கர்த்தர் உன்னை கைவிட்டாரு, நீ அவ்வளவுதான், உன்னை நீ இனிமேல் பட்டு என்ன பண்ண எழுப்ப முடியாது, நீ அவ்வளவுதான், இனிமேல் பட்டு வாழ முடியாது, நீ அவரை நம்பனல, நம்ப நீ என்ன பிரயோஜனம்? அப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான், எண்ணத்தை கொண்டு வருவான், சிந்தனையை கொண்டு வருவான். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுக்காம என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார் என்று எப்போதும் என்ன பண்ண இருதயத்துல நினைக்கணும், பேசணும், இருதயத்துக்குள்ள பேசணும். நம்ம வெளியே பேசுறோமோ இல்லையோ, இருதயத்துக்குள்ள என்ன பண்ணோம், பேசணும். நம்ம எங்க இருந்தாலும் பேசணும். கண்டிப்பா என் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கைவிட மாட்டார். என் அழைத்த ஒரு உண்மையிலவரா இருக்கிற அவர் என்னை ஆசீர்வதிப்பான்னு நம்பணும். நம்பலைன்னா உன் நம்பிக்கை ஒருபோது என்ன பண்ணாது, வீணா போகாது, கெட்டு போகாது. உன்னை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி அடுத்தது சொல்லி 115:13 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். யாரு? கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்துட்டான்னா, பயந்து நடந்துட்டான்னா அவன் என்ன பண்றான், ஆசீர்வதிக்கப்படுறான். வேதத்துல கூட பாக்குறோம், ஆண்டவர் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவன் தேசத்துல இருந்து உன் தேசத்தையும் உன் தினத்தையும் உன் வீட்டையும் தகவல் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ண புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவன் எங்க போறதுன்னு தெரியாமையே, அவன் எங்க போறான்னு தெரியாமையே அவன் புறப்பட்டு வந்தான்னு வேதம் சொல்லுது. அவன் வந்தவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு. வந்தவன கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு. எப்படி ஆசீர்வதிச்சாரு, அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. அவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் உலகத்தை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். ஆனா தேவன் கொடுத்த வாசகத்தின் ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. அவனை என்ன பண்ணாரு, அவனுடைய ஒரே பேரான குமாரனை பலியில சொல்லிட்டாரு. பலியில சொன்ன உடனே, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வயசாகி இப்பதான் குழந்தை பிறந்தது, இந்த குழந்தைய எடுத்து போய் என்ன பலியிட சொல்றீங்களேன்னு அவன் என்ன பண்ணல, ஆண்டவரோட முறுமுறுக்களை கேட்கல. ஆண்டோட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து பயந்து அப்படியே செய்தான். செய்யும் போது அவன் என்ன பண்ணாரு, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை இப்போது நான் அறிந்திருக்கிறேன், உன் கையை பிழையாண்டவர்கள் போராதேன்னு சொல்லி அவனை அன்றைக்கு ஆசீர்வதிக்க என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு, நீ எனக்கு பயந்து நடந்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்றது மட்டும் இல்ல,
உனக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரை பெரியோரை கர்த்தர் என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் என்ற பயம் நமக்குள்ள இருக்கணும். எங்க இருந்தாலும், நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சொல்லி அந்த எண்ணமும் சிந்தனையும் எப்போதும் நமக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணுங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு என்ற, நான் எதை எடுத்து சொன்ன டைம் ஆடுறதுக்கோசம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தா, அவர் யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்களில கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? தரிசனம் கொடுத்தார் ஒரு சொப்பனத்தின் மூலமா. அவனை கர்த்தர் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சகோதரர்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் முன்னாடி உன்னை உயர்த்துவேன். உன் சகோதரர்களாம் உன்னை வணங்குவாங்க, உன் தாய் தகப்பெல்லாம் உனக்கு கீழே என்ன பண்ண உன்னை பணிந்து கொள்வாங்க, அப்படியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் உடனே வரலங்க. ஆசீர்வாதம் உடனே வரல. நம்ம என்ன நினைக்கிற? பாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்கள்ல நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறோம்? ஒரு ஐயா தான் சொன்னாரு, வீட்டுல போய் பசியோட போய் சாப்பாடு செய்யுமான்னா சாப்பாடு வரதுக்கு எவ்வளவு நேரம் அவன் செஞ்சு எடுத்துட்டு வர்றதுக்கு? 1 hour ஆயிடும். ஆனா பாஸ்ட் ஃபுட் கடையில போய் உட்காந்து எனக்கு ஒரு சாப்பாடு கொடுனா எவ்வளவு நேரத்துல கிடைக்கும்? ஒரு 5 நிமிஷத்துல, அதிகபட்சம் 10 நிமிஷத்துல என்ன பண்றான்? கிடைச்சிடும். அப்ப அந்த பாஸ்ட் ஃபுட் உடம்புக்கு கேடு, வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது உடம்புக்கு ஆரோக்கியம். அப்ப பாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆசீர்வாதம் வந்தா என்ன ஆகும்? கேடம் ஆயிடும். துரிதமா வந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? நிலைத்திராது. தேவனோட ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? கர்த்தரால் வாங்க ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் என்ன பண்ண மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டாராம். அப்ப நீ பொறுமையா இருந்து காத்திருந்து ஆசீர்வாதத்தை தட்டினா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டினா, அந்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாகவும் சமாதானமாக இருக்கும். ஆனா துரிதமா ஒரு இடத்துல ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்காது? நிலைத்திருக்காது. அது வேதனை உள்ளதா மாறிடும். நான் கடந்த நாட்கள்ல கூட சொல்லியிருப்பேன், என்னுடைய விசுவாச காலத்துல நான் ஊழியத்துக்கெல்லாம் வரல. அப்போ நான் உலகத்துல நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சு நிறைய தேவையில்லாத காரியங்கள்லாம் செலவு பண்ணிடுறேன். என்ன ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு ஊழிய கூப்பிட்டு ஊழிய பக்கத்துல கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நம்ம இதான் ஹீரோ, நம்ம இப்போ இவனை என்ன பண்றான், வில்லனை எதிர்க்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்க எல்லாம் போய் எதிர்த்து நின்று அவங்களோட கூட போராடி அவங்களுக்கு விரோதமா கிரியை செய்து என்னோட சொந்த நேரம் பணம் என்று வேலை எல்லாவற்றையும் விட்டு எல்லாம் எழுந்து அப்படியா செலவு பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை ரட்சித்தார். இது வரைக்கும் என்ன உயிரோடு கூட வச்சிருக்கேன். அப்போ நான் ஆனா கர்த்தருக்குள்ள ரட்சிப்புகளை வரும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? தாழ்மை. நான் ஏன்னா பெருமையா இருந்தப்போ என்ன பெரியாளா நினைச்சுட்டு இருந்தேன். உலகத்துல இருக்கும்போது பெரியாளா நினைச்சு நம்ம தான் என்ன பண்ண ஜனங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும், நம்ம தான் அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணோம், இந்தியா நம்ம போய் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு உலகத்துல இருக்கும்போது ஓடின என்ன கர்த்தர் பொறுமையை தாழ்மையை நான் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக என்ன அந்த உபத்திரவத்தின் பாதையில என்ன பண்ணாரு? நடத்தினாரு. என்னோட ₹1 கூட பாக்கெட்ல இருக்காது, ஒரே ₹1 பாக்கெட்ல இருக்காது. ஏன்னா நானு ஒரு காலத்துல பணத்தை கட்டுக்கட்டா எடுத்து தேவையில்லாத காரியத்துக்காக செலவு பண்ணிருக்கேன். நிறைய காரியத்தை நான் என்ன பண்ண வீண் அழிச்சிருக்கிறேன். அப்படி அழிச்ச என்ன ₹1 கூட இல்லாத ஒரு காலம் வரும்போது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும், மனசுக்குள்ள ஒரு வெக்கமா இருக்கும். ஏன்னா ரோட்டுக்கு போன யாருன்னா தெரிஞ்சு போட்டாங்களா டீ சாப்பிடுங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா அவங்க நம்மள டீ சாப்பிடுன்னு கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணோம்? காசு கொடுக்கணும். நம்மளால காசு இல்லை, நம்ம போக முடியாது. எங்க போக மாட்டேன், வீட்டாண்டே இருப்பேன். எங்கன்னா அங்க பக்கத்துல பிரேயர் கிரேயர் நடந்தா அங்க போவேன், மற்றபடி வெளியே அதிகமா போக மாட்டேன். அப்படிப்பட்ட காலத்துல இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணா? எனக்கு இடம் கொடு, நான் உனக்கு என்னதான் வேணுமா தரேன். இது உண்மைங்க. இது இந்த சத்தம் உண்மை. ஆண்டவர் பாக்குறாரு, சாத்தானம் கேட்கிறான். நான் எனக்கு இடம் கொடு, நான் உனக்கு என்னதான் வேணுமா தரேன்னா. அப்போ நான் சொன்ன ஆண்டவரே எனக்கு இதை விட அதிகமா கஷ்டம், உபத்திரவம், பாடு, வேதனை வந்தா பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா நான் உங்களை விட்டு மட்டும் என்ன பண்ண தூரமா போயிடக்கூடாது. நீங்க என்ன பிடிச்சுக்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு எனக்குள்ளவே நான் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். அப்போ கர்த்தரோட ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையா காத்திருக்கணும். காத்திருந்துதான் ஆசீர்வாதத்தை பெறணும். ஏன்னா இந்த ஆபிரகாம் பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு 25 ஆண்டு என்ன பண்ணாரு?
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்தாரு. நம்மளுக்கு 25 வருஷம் ஆண்டவர் காத்திருக்க சொல்ல. ஏன்னா 25 வருஷத்துக்கு அப்புறமா ஆண்டவர் வரப்போறது இல்லை, அதுக்குள்ளவே வருவாருன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு தரிசனம் அப்படி. கர்த்தருடைய நாமம்